மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் ஃபெஸ்டிவலில் கடைசி கட்டத்தில் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு பீச்செல்லாம் விசிட் பண்ணிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு விஎப்பி விக்கி ஃபுட் பாயிண்ட். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பீங்க திருவிழாவுக்கு. அதெல்லாம் செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். என்ன ஐட்டங்களும் உண்மையான கூட்டத்தை நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சாப்பிட்ற ஐட்டங்கள் இருந்துச்சு. மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பீச்சை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக் பண்ணுங்கிற மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக 2 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலான்னாங்க. இடையில பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ வீடு நான் பார்த்தில்ல. நான் 2-3 பீச் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு வியூ பாயிண்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஃபோட்டோ ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனி பிளேஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை காட்டியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த சர்ச்சை நான் பக்கத்தில் பார்க்கும்போது நியூஸ் சூப்பராக இருக்கும். புனித லூசியல் ஆலயம் சொல்லிட்டு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குலாம் எங்களால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பாக நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் காட்டுறேன். நான் உங்கள் வீடுக்கு போயிட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்க்குற வியூஸ் வேற லெவல் இருக்குங்க. பயங்கரமான வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சங்கருக்கு எடுக்கவே முடிக்கிறாங்க. போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதனுங்க நான். போட்டோ எடுக்கணும், நிறைய போட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோட ஆசையை. ஈவினிங் கன்னியாகுமரி நம்ம அங்கே சன்செட் போட்டிருப்போம். அதை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு நாள் நல்லாவே இருந்துச்சு. நல்ல வியூவும் கிடச்சிச்சு எனக்கு. ஈவினிங் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா காமாக இருந்துச்சு. இந்த அலைகளோட சவுண்டு அதேமாதிரி சன்செட் ஆகுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக அழகாகவே இருந்துச்சு. நான் பார்த்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட லைக்கையும் ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில் தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த அழகான சன்செட்டை நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். மியூசிக்காக போட்டு விட்றேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வந்திருக்கும். அது காப்பிரைட் ப்ராப்ளங்கிறதுனால மியூசிக் நல்லா மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கேருந்து தான் கிளம்புறேன். பேக் டு கோயம்புத்தூர். நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் ரிட்டன் ஆகிறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நாகர்கோவில் டு திரும்பி ரிட்டன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக இருக்கிற டைம் தான். 9 o'clock அந்த மாதிரி டைமில் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தேன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறேன். உள்ள பார்த்தா நல்லமான வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி ஏர்லியாக வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டீ கடை ஏதாவது இருந்துச்சுன்னா தேடி பார்த்துட்டு டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம். பசி எடுக்கல, கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி டீ கடை இருந்துச்சுன்னா டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து பண்ணிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே இந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே போய் சில பிளான்கள் போட்டோம். நாங்கள் வரும்போதே நாங்கள் போட்ட பிளான் போட்டிருந்தோம். ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு சரி எடுக்கிறக்கு ஒரு 10 to 15 minutes முன்னாடி ஏறலாம் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரகிளும் வைக்கல. ஆனால் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதையும் இந்த வீட்டில் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டிங் இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக பர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். 4 பேர் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 4 பேருமே பார்த்தீங்கன்னா பர்த் புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா மேக்ஸிமம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுனா மேக்ஸிமம் என்ன புக்கிங்கில் இருந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம். பிளான் பண்ணி புக் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கரெக்டாக டைமிங்கில் வரணும். நாகர்கோவில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனிங் ஓகேவாக இருக்கும். பாத்ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசம் இல்லைங்க. நல்லாவே க்ளீனிங் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பர்த்திங் பிளேஸில் போய் செட்டில் ஆகிட்டோம். ஏன்னா புக் பண்ணுற பிரச்சனை இல்லை. புக் பண்ண டைமிங் கரெக்டாக வரணும். ஏன்னா நான் மாற்றேன் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் அந்த பிளானிங் லைட்டாக சொல்லிருச்சு. பார்க்கிங்லாம் கிடைக்காம ட்ரெயினை மிஸ் பண்ணி கடைசியில் பஸ் ஏறி அதுவும் நான் ஏசி புக் பண்ணி அந்த கிளைமேட்டில் நான் ஏசி புக் பண்ணி உட்காரவே முடியலங்க. கரெக்டாக 7 to 8 hours பார்த்தீங்கன்னா பயங்கரம் இருந்துச்சு. இடையில ஸ்டாப்பிங்லாம் போட்டிருந்தாங்க.
ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. சரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிங்க, அதுக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் இருந்தாலும் ஓகே தான். நாங்கள் ட்ராவல் ஒரேலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் ஒரு 5 to 6 o'clock அந்த மாதிரி டைம்லேயே நான் ரீச் ஆகிட்டேன். டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த ட்ராவல் பிரிட்ஜ் உண்மையாகவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி இதுக்கு முன்னாடி யாரும் போயிருந்தீங்கன்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் guys. இதே மாதிரியே நெக்ஸ்ட் பிளான்லாம் நிறைய போட்டுருங்க. ஃபுல் வீடியோலாம் போடுறாங்க. ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டுருப்பேன், அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.